உணவுகளோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில் முதல்ல முள்ளங்கி கூட சேர்த்து சாப்பிடக்கூடாத பொருள் பால். முள்ளங்கியை சாப்பிட்ட உடனே பால் குடிக்கிறத நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா முள்ளங்கி சாப்பிடும் பொழுது நம்மளோட உடலில் லேசான ஒரு விதமான வெப்பம் உண்டாகும். அந்த நேரத்தில் பால் குடிச்சிங்கன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் மற்றும் வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் வரும். இந்த 2 உணவுகளுக்கும் இடையில் குறைஞ்சது 2 மணி நேரமாவது இடைவெளி வேணும். ஸோ முள்ளங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் பால் எடுத்துக்கணும். இல்லைனா பால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழித்து தான் முள்ளங்கியை சாப்பிடணும். இந்த 2ஐயும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததா வெள்ளரிக்காவையும் முள்ளங்கியும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா முள்ளங்கி நீர்ச்சத்து நிறைஞ்ச ஒரு காய். அதே போல் வெள்ளரிக்காயும் நீர்ச்சத்து நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு காய் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இந்த 2ஐயுமே நீங்கள் பச்சையாகவும் சாப்பிட்லாம், சமைச்சும் சாப்பிட்லாம். ஆனால் இந்த 2ஐயும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்றது உங்களோட உடல் நலனுக்கு நல்லது கிடையாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து 3வது, முள்ளங்கி கூட ஆரஞ்சு பழத்தை ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா புளிப்பு இனிப்பு கலந்த ஆரஞ்சு பழங்கள் நம்ம எல்லாருக்குமே பிடிச்சது. குறிப்பாக வெயில் காலத்தில் இந்த பழங்களை நம்ம அதிகமாகவே விரும்பி சாப்பிடுவோம். ஆனால் ஆரஞ்சையும் முள்ளங்கியும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்படி ஒன்றா சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது நிச்சயமாக நமக்கு நஞ்சாக மாறியே போயிடும். ஸோ அதை கவனத்தில் நீங்கள் நல்லாவே வச்சுக்கோங்க. குறிப்பாக வயிறு வலியை உடனடியாக உண்டு பண்ணக்கூடியது ஆரஞ்சும் முள்ளங்கியும். அதுக்கப்புறமா பாகற்காயவும் நீங்கள் முள்ளங்கியும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா எந்த வகையிலையும் முள்ளங்கி மற்றும் பாகற்காயை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த 2லையுமே இருக்கக்கூடிய இயற்கையான தன்மை ஒன்றிணையும் பொழுது அது நஞ்சா மாறிடுங்க. பலருக்கும் இது மூச்சு திணறல் பிரச்சனையை உண்டு பண்ணும். சிலருக்கு இதய செயலிழப்பு போன்ற மிகப்பெரிய ஆபத்துக்களை உண்டு பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு யாருமே பாகற்காயவும் முள்ளங்கியவும் ஒன்றா சேர்த்து சாப்பிடாதீங்க. அடுத்ததாக முள்ளங்கி சாப்பிடக்கூடிய அந்த நேரத்தில் டீயை சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா முள்ளங்கி சாப்பிட்டு முடித்த கொஞ்ச நேரத்தில் நீங்கள் டீ குடிக்கிறீங்க அப்படின்னா அது நிச்சயமாக உங்களோட உடலுக்கு கேடுதாங்க. ஸோ 2ஐயும் நீங்கள் ஒன்றா எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு மலச்சிக்கல், அசிடிட்டி போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். இயல்பாகவே குளிர்ச்சியுள்ள எந்த பொருளை சாப்பிட்டாலும் அதுக்கு அடுத்து சூடான பொருளை சாப்பிடவே கூடாது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காம்பினேஷன் ரொம்பவே தீங்கானது. ஸோ எப்போவுமே முள்ளங்கி சாப்பிட்டுட்டு உடனே டீ குடிக்காதீங்க. அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. அதே போல் முள்ளங்கியை அதிகமாக சாப்பிடவே கூடாது. அது யார் அப்படின்னா சிறுநீரக கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முள்ளங்கி ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. இது சிறுநீரகத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கற்களை கரைச்சி வெளியேற்றக்கூடியது. அதே போல் சிறுநீர் பெருக்கியாகவும் இது செயல்படக்கூடியது. ஸோ இதோட விளைவு என்ன அப்படின்னா உங்களோட உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து கொஞ்சம் குறையும். ஸோ முள்ளங்கியை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடாது. முள்ளங்கி சாப்பிடக்கூடிய டைமில் தண்ணியை குறைவாக தான் குடிக்கணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நண்பர்களே. ஸோ இன்றைக்கி முள்ளங்கி சாப்பிட்றதால நமக்கு வரக்கூடிய பயன்கள் என்ன, முள்ளங்கியை அளவுக்கு அதிகமாக யார் சாப்பிடக்கூடாது, முள்ளங்கியை எந்தெந்த உணவுகளோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அரிய தகவலை இந்த ஒரு வீடியோ பதிவை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.